இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வச்சு செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி பன்னீர் புர்ஜி ரெசிபி தான். வாங்க இன்றைக்கி நம்ம பன்னீர் புர்ஜி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சரில் 100 ml போல் தயிர் சேர்த்துடலாம். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். உடச்ச கடலையை பொடி பண்ணி அதை திரும்ப நம்ம வந்து தவாவில் ஒரு வாட்டி வறுத்து எடுத்துருக்கோம். இது வந்து 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துடலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிக்சரில் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிற மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் வெண்ணெய் 1 ஸ்பூன் போல் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் போல் இஞ்சி, 2 பூண்டை நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். இது ரெண்டுமே சிவக்கும் பொழுதே 1/4 ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் லைட்டாக வதக்கிடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கிறதுக்காக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போல் சேர்த்து நல்லா இதை கலந்துடலாம். 1/4 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. இந்த மசாலா வதங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா மசிய வதக்கி விடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பித்ததும் நம்ம ஏற்கனவே மசாலா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற தயிரை இதோடு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுறலாம். ஒரு ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா இதை கலந்துடுங்க. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தனி மிளகாய் தூளே சேர்த்து செய்யுங்க. நான் வந்து கொஞ்சம் மசாலா கம்மியாக இருக்கணுன்றதுக்காக வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்துருங்க. இந்த மசாலாவுடைய அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா வாசனைலாம் போக ஆரம்பித்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம 150 கிராம் போல் பன்னீரை வந்து உதிர்த்து வச்சுருக்கிறோம். அதை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்துடலாம். இதை வந்து நல்லா கொஞ்சம் நசுக்குன மாதிரி கலந்து விடுங்க. இப்போ நம்ம இந்த மசாலாவோட அந்த பன்னீர் சேர்கிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து மசாலாவோட அந்த பன்னீர் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்மளுடைய பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தலையை கொஞ்சம் தாராளமாகவே இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ நம்மளுடைய சுவையான பன்னீர் புர்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த பன்னீர் புர்ஜியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்குமே பிடிச்சமானதாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.